வெல்கம் டு விடிஎம் சமையல். வாங்க இன்னைக்கு முட்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்கள்: 6 முட்டை வச்சிருக்கிறேன், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன், தாளிப்புக்கு சோம்பு, 4 கிராம்பு, கல்பாசி, பிரிஞ்சி இலை, கொஞ்சமா பட்டை, ஒரு அரை முடி தேங்காய், அது கூடவே கொஞ்சமா பாருங்க சோம்பு. இதை நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். வாங்க இப்போ எப்படி குழம்பு செய்யறதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சிருக்கிறேன், அதில் இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 50 ml எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம தாளிச்சு விடலாம். இந்த பொடியை விட்டு வெங்காயம் போட்டுக்குவோம். கருவேப்பிலை, நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதங்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா ப்ரௌனா நல்லா வதங்கிடணும். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். போட்டு நல்லா பச்சை வாசனை நல்லா போகணும். அந்த அளவுக்கு நம்ம இதையும் வதக்கிடணும். பாருங்க, நான் ஒரு 1.5 ஸ்பூன் சிக்கன் மசாலா, ஒரு 1.5 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள். இப்போ நம்ம இதை சேர்க்க போகிறோம். மசாலா இதுதான். சேர்த்து நல்லா கலந்து கொடுக்கலாம். பாருங்க, நம்ம அரைச்சி வச்ச ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், இது ரெண்டும் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம். இப்போ இதை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி நல்லா அந்த எண்ணெய் பிரியணுங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கணும். இப்போ பாருங்க, நல்லா மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து நல்லா கலந்து கொடுத்து நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுவோம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்குள்ள நம்ம தேங்காவும் சோம்பும் போட்டு வச்சிருக்கிறோம். இதை போய் நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட்டு ஊற்றிக்கலாம். பாருங்க, தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி வச்சிருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய் ஊற்றிட்டோம். இப்போ இன்னும் கூட ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு பின்னாடி பார்க்கலாம். பாருங்க, நம்ம தேங்காய் பேஸ்ட் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நல்லாவே குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கடைசியா. கரம் மசாலா கடைசியாக சேர்த்துக்கோங்க. லைட்டாக அப்படி கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ்வை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்குவோம். இப்போ நம்ம முட்டை உடைச்சி ஊற்றிடலாம்.
பாருங்க, இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல உடைச்சு ஊத்திட்டு அதுக்கப்புறமேலு குழம்புல சேர்த்துக்கோங்க. ஏன்னா அப்பதான் அது முட்டை நல்ல முட்டையா என்னன்னு நமக்கு தெரியும். அதுக்காக பாருங்க, நான் எல்லா முட்டையும் உடைச்சு ஊற்றிட்டேன். இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருக்கு. மூடி போட்டு அப்படியே ஒரு 3 நிமிஷம் கூட விட்டுறலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் வேகட்டும். பாருங்க, நல்ல முட்டை வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ கடைசியாக நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, முட்டை குழம்பு ரெடி. அவ்வளோதாங்க, முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.